அற்புதமான ஒரு வார்த்தை, வல்லமை நிறைந்த ஒரு வாக்குத்தத்தம். பவுல் ரோம திருச்சபைக்கு எழுதுகிறார், சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் சாத்தானின் கிரியைகள் எல்லாவற்றையும் அழிப்பார் என்பதுதான் இந்த மாதம் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை. இந்த மாதம் முழுவதும் நீங்கள் சாத்தானின் கிரியைகளும் அவனுடைய வல்லமைகளும் என் கால்களின் கீழாக அழிக்கப்பட்டு விட்டது என்று நீங்கள் விசுவாசத்தோடு அறிக்கை செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே அதை நிச்சயமாகவே உணர்வீர்கள். அநேக குடும்பங்களில் பிசாசின் போராட்டங்கள், அநேகருடைய வாழ்க்கையிலே சத்துருவின் போராட்டங்கள், ஊழியங்களிலே பிசாசின் கிரியைகள், தனிப்பட்ட வாழ்க்கையிலே, வேலையிலே, தொழிலிலே, எந்த பக்கம் திரும்பினாலும் பிசாசின் கிரியைகள், தேசங்களுக்கு நடுவே யுத்தங்களை கொண்டு வந்து பிசாசானவன் பிரிவினைகளையும் கலகங்களையும் யுத்தங்களையும் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். ஆனால் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார் என்று சொல்லி. எனக்கு அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் பெரிய காரியங்களை இந்த மாதம் செய்ய போகிறார். இந்த வாக்குத்தத்தத்தில் 3 விதமான ஆசீர்வாதங்களை தேவன் சொல்லி இருக்கின்றார். அந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும், பெற்று அனுபவிக்க போகிறீர்கள். ஆண்டவர் தன்னை இந்த வசனத்தில் சமாதானத்தின் தேவன் என்று அறிமுகப்படுத்துகிறார். அவருக்கு பெயர் சமாதான பிரபு என்று ஏசாயா 9:6 நாம் வாசிக்கிறோம். தேவனுக்கு பெயர் சமாதானத்தின் தேவனா. அவர் தன்னுடைய ஜனங்களுக்கு அதே சமாதானத்தை கொடுக்கிறவர். மனிதனுடைய வாழ்க்கையிலே ஏன் சமாதானம் பறிபோகிறது? மனிதன் பாவம் செய்த பொழுது தேவனோடு இருந்த சமாதானமான உறவை இழந்தார். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து அந்த உறவை புதுப்பித்து மீண்டும் மனிதர்களை தேவனோடு ஒப்புரவாக்குகிறார். ஆகவேதான் அவருக்கு பெயர் சமாதான பிரபு என்பது. சரி, இந்த சமாதானத்தின் தேவன் உங்கள் வாழ்வில் இருந்தால் உங்கள் வாழ்வு சமாதானம் உள்ளதா இருக்கும். நீங்கள் கடந்த மாதம் எல்லாம் உங்கள் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, மனதில் சமாதானம் இல்லை, இரவிலே நீங்கள் நித்திரை செய்யவில்லை, வீடுகளிலே பேச்சுவார்த்தைகள் இல்லை, கலவரங்களும் கூக்குரல்களும் சண்டைகளும் நிம்மதியற்ற நாட்களும் தானே உங்கள் வாழ்க்கையை நிறைத்திருந்தது. இந்த மாதம் ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, உன் மனதில் நான் முதலாவது சமாதானம் தரப்போகிறேன். உன் குடும்பத்தில் நான் சமாதானம் தரப்போகிறேன். உன் வேலை ஸ்தலத்தில், உன் ஊழியத்தில், உன் தொழிலில், உன் எல்லைகளில் எல்லாம் நான் சமாதானத்தை தரப்போகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். மனிதனுக்கு வாழ்க்கையில் எது வேண்டும்? கோடிக்கணக்கான சொத்துக்களை சேர்த்து வைத்த கோடீஸ்வரர்கள் மனதில் சமாதானம் இல்லாமல் இருக்கிறார்கள். ஆனால் இந்த தேவன், சமாதானத்தின் தேவன், உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார்.